தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதால் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 17வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. காவிரி கரையோர பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. விழுத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீதரனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஸ்ரீதரன், விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். கர்நாடகா கேவரா காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தென்மேற்கு பருவமழையானது தீவிரமாக பெய்து வருகிறது. தற்பொழுது தமிழக எல்லை பகுதியான பிலிகுண்டிற்கு 1,70,000 கனஅடியாக வந்து கொண்டுள்ளது. தொடர்ந்து ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் ஆற்றை கடக்கவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி உத்தரவிட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் தலைக்காவிரி எனும் அழைக்கப்படும் குடகுமலை, ஆசன், தட்சிண கன்னடா, உத்தர கன்னடா, உடுப்பி, மாண்டியா மாநிலத்தில் உள்ள சிக்குமங்களூர், கேரளா மாநிலத்தில் உள்ள வயநாடு, தொட்டபெட்டா ஆகிய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையானது தீவிரமாக பெய்து வருகிறது. இதனால் அங்கு உள்ள அணைகளான கபினி, கிருஷ்ணராஜசாகர், நூகு, தாரா, ஆரங்கி, ஹேமாவதி ஆகிய அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் கர்நாடக அரசு அணைகளின் பாதுகாப்பு நலனை கருதி உபரி நீரானது தமிழக காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டிற்கு 1,70,000 கனஅடியாக வந்து கொண்டுள்ளது. தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதால் காவிரி கரையோரம் உள்ள பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதேபோல் அன்சிட்டி, நாற்றாபாளையம், பிலிகுண்டு ஆகிய பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்ந்து விடுத்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதரன்.